அண்ணே பார்த்தேன். அண்ணே விரிசல் விழுந்தா தானே மண் விழுவும். இப்ப ஒரு வீட்டுல வந்து விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும்? நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விழுமான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உலகம்னு. மிச்ச பாதி உண்மையை இன்னும் 6 மாசத்துல ஒத்துக்குவாரு. இன்னும் 8 மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது, தனியா அவர் இருப்பார். இது நடக்கத்தான் போது. நீங்க டிசம்பர்ல பாருங்க. கண்டிப்பாண்ணே. விரிசல் அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு. முதல்ல விரிசல் வந்து அப்புறம் உடையின. அதுக்கு 8 மாச காலமாகும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் வந்து தோழமை சுடுதல் இருக்கார். அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும், அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா 1 வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு. இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025 26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.